பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு. நீட் தேர்வு தொடர்பான புகார்களை தெரிவிக்க தனி இணையதளம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு என்பது வரக்கூடிய 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன. தற்போது வரை 10 லட்சம் மாணவர்கள் ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்திருப்பதாக தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதற்கிடையே நீட் தேர்வு தொடர்பாக பல்வேறு புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக போலியான கேள்வித்தாள்கள் இணையதளங்களில் கட்டிய விடுவது என்று பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதுபோன்று நீட் தேர்வு தொடர்பான புகார்களை பெற்றோர்களும் மாணவர்களும் தெரிவிப்பதற்கு ஏதுவாக தனியாக ஒரு இணையதளத்தை தேசிய தேர்வு முகமை அறிவித்திருக்கிறது. அதன்படி innovate.mygov.in என்ற ஒரு இணையதளமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இணையதளத்திற்கு சென்று மாணவர்கள் நீட் தேர்வு தொடர்பான புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே நீட் தேர்வு தொடர்பாக இன்று காலை உள்துறை செயலாளர் நீட் தேர்வுக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்திருக்கிறார். உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் தற்போது வரை நீட் தேர்வுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், கேள்வித்தாள்களில் கொண்டு செல்லக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் முழுவதுமாக எப்படி இருக்கிறது என்பது குறித்தும் ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு.